Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நம்மிடம் பேசுவதற்காக இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சிவசுப்பிரமணியன் சார் வணக்கம். சார், ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியா இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சியம் 4 திட்டத்திற்கு இஸ்ரோ 550 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது. முதல் இந்தியராக தற்போது சுபான்சு சுக்லா ISS-ற்குள் செல்லவிருக்கிறார். உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். 41 வருடங்கள் பின்னர் ராகேஷ் சர்மா போய பிறகு இவர் சுக்லா போகிறது வந்து ஒரு லாங் கேப்புக்கு பிறகு நம்முடைய முயற்சி மனிதனை விண்ணில் அனுப்பும் திட்டத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இந்த நீண்ட கால இடைவேளைக்கு பல காரணங்கள் இருந்தது. நம்முடைய ராக்கெட் தொழில்நுட்பம், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம், ஃபண்டிங், நம்முடைய ஸ்கில் லெவல், இதெல்லாம் தொழில்நுட்பத்தெல்லாம் வச்சு பார்க்குறதுனால நம்ம கொஞ்சம் டிலேடாக இருந்திருக்கோம். இந்த தருணத்தில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் முன் வந்து அவர்களுடைய ராக்கெட்டில் டிராகன் கேப்சூல் மூலமாக இந்த 4 விண்வெளி வீரர்கள் போகிறது வந்து ஒரு கூட்டு முயற்சி, ஒரு பாராட்டக்கூடிய முயற்சி. எங்களுக்கு இஸ்ரோவில் இந்த இந்திய விண்வெளியில் இந்த டாக்கிங் தருணம் ரொம்ப முக்கியமான தருணம். அதை வந்து நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த டாக்கிங்கில் வந்து க்ரூ டிராகனும் ISS-ம் சேர்றதுக்கு முன்னாடி அதனுடைய வேகத்தை குறைச்சி வந்து அதுக்கு 4 சென்சர்ஸ் இருக்குது. லேசர் சென்சர், டாப்லர் சென்சர், பிறகு ஜைரோ சென்சர். இது வந்து அது கரெக்டாக லொக்கேட் பண்ணி 2 விதமான லாக்கிங் இருக்குது. ஒன்று ஹார்ட் லாக்கிங், செகண்ட் வந்து சாஃப்ட் லாக்கிங். இது மூலமாக இந்த டிராகனில் இருந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிறது போய் ISS-ல் இருக்க ஒரு பேயில், அந்த பேக்கு வந்து வாஸ்டு அப்படின்னு ஒரு ரஷ்யனுடைய கான்டியூட், அதில் போய் சேர்றாங்க. இப்படி சேர்ற சமயத்தில் அந்த கான்டியூட்டில் தான் கொஞ்சம் லீக் இருந்தது. அந்த லீக்கை சரி பண்ணி இப்போ நம்ம வெற்றிகரமாக போயிருக்கோம். இந்த சேர்ந்த உடனே அதுக்கு இன்னொரு முக்கியமானது வந்து அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், டெலிமெட்ரி கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். கொடுத்தா தான் உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் பவர் சப்ளை போகும், தொடர்பு கண்டினியூஸாக இருக்கும். அந்த கனெக்ஷன், உம்பிளிக்கல் கனெக்ஷன்லாம் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்து என்னுடைய கணிப்பில் வந்து ஒரு 1 hour அது ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு தான், கனெக்ஷன்லாம் ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு தான் இந்த டோர் லாட்சை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி இந்த பாதை, அதாவது வெஸ்டிபிள், ட்ரெயினில் வெஸ்டிபிள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வெஸ்டிபிள்ங்கிற மாதிரி ஒரு பாதை வழியாக இந்த 4 வீரர்களும் ISS சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போய் சென்றடைவார்கள். ஆல்ரெடி அங்கே 7 பேர் இருக்காங்க. அவங்க இவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. நான் இதில் முக்கியமாக பார்க்குறது தருணம் வந்து நம்முடைய வீரர் சுக்லாவுக்கு கொடுக்குற ட்ரைனிங், அவருக்கு சர்வதேச விண்வெளியை பற்றி, கட்டமைப்பை பற்றிய ட்ரைனிங் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ், மேலும் இந்த டாக்கிங், இந்த 3 வந்து ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட் மாதிரி எனக்கு தெரியுது. மற்ற வகையில் ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வந்து ப்ரூவன் ராக்கெட், டிராகன் கேப்சூல் வந்து ப்ரூவன் கேப்சூல். ஏன்னா இது வரைக்கும் 5 தடவை போயிருக்கு. ஃபால்கன் ராக்கெட் வந்து போனால் நிறையா தடவை போயிருக்கு மேலே. அதனால் ராக்கெட் கொண்டு போய் இந்த வீரர்களை விண்ணில் செலுத்துறது வந்து ஒரு அவங்களுக்கு ரொட்டீன் ஆகி போயிடுச்சு ஸ்பேஸ் எக்ஸுக்கு. இதை கொண்டு செல்லுகின்ற ஆக்சிம்ங்கிற ஒரு கம்பெனி, அவங்க தான் இது கொண்டு போய் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்க கார்கோவுக்கும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், எக்யூப்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு உண்டான கார்கோ மாடல் இருக்குது, க்ரூ மாடல் இருக்குது. 2ஐயும் சேர்ந்து தான் இந்த CS-213 இந்த கார்கோ க்ரூ மாடல் வந்து, இந்த டிராகன் மாடல் வந்து C-213ங்கிற மாடல் போய் இப்போ இணைஞ்சிருக்கு. இந்த மாடல் வந்து 5வது முறையாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 முறை இதை டெஸ்ட் பண்ணி இது 5th வெர்ஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொதல் வெர்ஷன் க்ரூ வெர்ஷன், 2வது வெர்ஷன் கார்கோ வெர்ஷன், 3வது வெர்ஷன் பவர் டிரான்ஸ்ஃபர் வெர்ஷன், அப்படி நிறைய இருக்குது.
அந்த வெர்ஷனில் இது போய் சேர்றது வந்து தொழில்நுட்பம் விதமாக ஒரு கேப்சியூலும் ஒரு சர்வதேச விண்வெளி மையமும் இணைகிறது வித் 0 வெலாசிட்டி, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்து அடுத்து வந்து வேக்கம் டைட் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் லாட்ச் பண்ணி முடிஞ்ச பிறகு சாஃப்ட் லாட்ச் முடிஞ்ச பிறகு இவாக்குவேட் பண்ணி ரெண்டு இவாக்குவேஷனும் பேலன்ஸாக இருக்கணும். அதாவது க்ரூ ட்ராகனில் இருக்க வேக்குமும் சர்வதேச விண்வெளியில் மையத்துக்கு உண்டான இந்த வெஸ்டிபிளில் இருக்க கான்டியூட்டும் அவனுடைய வேக்கம் பேலன்ஸ் பண்ண பிறகு சமமான பிறகு இவங்க இந்த வீரர்கள் அங்கே செய்வாங்க. நான் இதில் இன்னொன்று பார்க்குறது வந்து நம்முடைய இந்தியாவிலிருந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த சுக்லாங்கிறவர் ககன்யானுக்கு போகிற இந்த அவருடைய முயற்சி, அவரை தேர்ந்தெடுத்து செலெக்ஷன் பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நமக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையை நம்ம சொல்லலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.